ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா முஸ்லிம் மாந்திரிகம். அதாவது எல்லாருக்கும் உடனே நடக்கணும். 24 மணி நேரத்துல நடக்கணும். இன்னைக்கே நடக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பொறுமை இல்ல. மந்திரங்கள் சொல்ல, மந்திரங்கள் சித்தி பெற, இல்ல கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ண டைம் இல்ல. நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு எனக்கு. நீங்க ஒரு 21 நாள் பண்ணுங்க, 11 நாள் பண்ணுங்க. இல்ல மேடம் எனக்கு டைம் இல்ல. நான் ஆஃபீஸ் போணும், பசங்கள பார்த்துக்கணும். எனக்கு இமிடியேட்டா சீக்கிரமா ரிசல்ட் வேணும். எனக்கு ஒரு 3 நாள்ல வேணும், 24 மணி நேரத்துல வேணும், இப்பயே வேணும் அப்படின்னு கேட்கறவங்க உண்டு நெறைய பேரு. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கான இப்ப பதிவு இது. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். அதாவது ஜின்ன வச்சு நம்ம நெனைச்சது எல்லாமே சாதிக்க முடியும். அதாவது வர பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த வேலைய நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது வசியம் பண்ணணும், ஒரு பொண்ண வசியம் பண்ணணும், இல்ல உங்களுடைய மனைவி, கணவன் யார வசியம் பண்ணணுமோ, இல்ல பணம் தேவை இருக்கு, இல்ல பிசினஸ் டல்லா இருக்கு, இல்ல வீடு பாதியில ஸ்டாப் ஆகுது, இல்ல உடம்பு சரியில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க அன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். நீங்க நெனைச்சத அன்னைக்கு சாதிக்க முடியும். அவ்ளோ பவர்ஃபுல்லான முஸ்தஃபா ஜின் அத பத்தி தான பதிவு தான் இன்னைக்கு. அதாவது இதுக்கு மந்திரம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு நீங்க குளிச்சிடுங்க. அதாவது நான் சொன்னது பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். சூரியன் அஸ்தமனம் ஆகணும். அதாவது இரவு அந்த பிறை வரும் பார்த்தீங்களா? நிலா முழுமையா வரணும். அதாவது ஒரு 7, 8 மணிக்கு மேல 9, 10 மணிக்கு மேல கூட நீங்க செய்யலாம் தாராளமா. அதாவது பக்கத்துல இந்த முஸ்லீம்லாம் சமாதி இருக்கும் பார்த்தீங்களா? முஸ்லீம் சமாதி இருக்கும் பாருங்க. அது கப்ரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போணும். அதாவது நீங்க ஒரு வெள்ளை ஒரு ஜிப்பா, ஒரு பைஜாமா ஜிப்பா மாரி, வெள்ளை பேண்ட் அந்த ஜிப்பாலாம் போட்டுப்பாங்க பாருங்க, அந்த மாரி போட்டுக்கோங்க. இதுக்கு எதுவும் திசைக்கட்டு, உடல் கட்டு எதுவும் வேண்டாம். நீங்க முஸ்லீம் இல்லாட்டினா கூட பண்ணலாம். பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்திலேயே எங்க கபிரிஸ்தான் இருக்கு, அதாவது சமாதின்னு சொல்லுவோம் பாருங்க, முஸ்லீம்லாம் புதைப்பாங்க பாருங்க ஒரு சமாதி. அந்த இடத்துல தான் இந்த முஸ்தபா ஜின் வசிக்கும். அப்படின்னும்போது அத நம்ம வீட்டுக்கு ஆக்ஷன் நம்ம நினைச்சத சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இமிடியேட்டான ரிசல்ட் இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லானது. 2வது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க நல்லா சுத்தமா குளிச்சுட்டு, மல்லிப்பூ சென்ட், அத்தர் சென்ட் நீங்க உடம்பு ஃபுல்லா தெளிச்சுக்கணும். அதாவது சாதத்துல வடிச்ச, அதாவது சாதமும் சர்க்கரையும் சேர்ந்தா மாரி ஒரு இனிப்பு பண்ணிக்கணும். அரிசி அதாவது சாதம் நல்லா வெள்ளையா இருக்கணும். கொஞ்சம் பாலு, நெய், பசு நெய் ஊத்திட்டு, அதுல கொஞ்சம் சர்க்கரை மாரி போட்டு ஒரு இனிப்பு மாரி பண்ணிக்கோங்க. சாதத்துல தான் பண்ணணும். அரிசியில தான் பண்ணணும். பச்சை அரிசியில பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வேற ஒண்ணும் இல்ல. முடிஞ்சா ஒரு 5 வகை இனிப்பு. இந்த சாதத்து கூட இந்த சர்க்கரை சாதத்து கூட பாலு, சாதம், சர்க்கரை இது 3ம் கலந்தா மாரி ஒரு டிஷ் பண்ணிக்கோங்க. அதுல பசு நெய் மட்டும் தான் ஆட் பண்ணணும். வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். அன்னைக்கு நீங்க மசாலா ஐட்டம் எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது. ஒரு பருப்பு சாதம் அந்த மாரி ஏதாவது அந்த மாரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. தயிர் சாதம் எதுவுமே நீங்க அன்னைக்கு சாப்பிட இல்ல சப்பாத்தி, டால் கூட சாப்பிட்டு அந்த மாரி கூட நீங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதாவது 3 நாள் நீங்க இது செய்ற மாரி வரும். ஒரு நாள்லயே உங்களுக்கு சக்சஸ் குடுத்துரும். இருந்தாலும் நீங்க 3 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். 1. இந்த 3 நாளுமே அந்த பருப்பு சாதம் அந்த மாரி தான் நீங்க எடுத்துக்கணும். இது அதாவது மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு பொண்ண ஆகர்ஷன் பண்ணணுமா, நியாயத்துக்கு, தர்மத்துக்கு மட்டும் செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே அகைன்ஸ்டா ஆயிடும். அதனால பார்த்து செய்யணும். ஒண்ணுத்துக்கு பலமுறை யோசனை பண்ணி செய்யுங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போங்க. கபிரிஸ்தான் அதாவது சமாதிக்கு போங்க. முஸ்லீம்லாம் இருக்கிற சமாதிக்கு போங்க. போயிட்டு அங்க ஒரு 8 மணிக்கு மேல உக்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்த அதாவது நீங்க எடுத்துட்டு வந்த 5 வகை ஸ்வீட்டு, இந்த பால் சாதம் எல்லாமே வைங்க. ஒரு இலையில வைங்க. ஒரு வாழை இலையில வைங்க. வச்சுட்டு முஸ்தஃபாஜின், நான் உனக்காக போஜனம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடறதுக்கான ஆகாரம் கொண்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க கரெக்ட்டா அந்த ஆகாரம் ஒரு 8 மணிக்கு வைக்கிறீங்களா, இல்ல 9 மணிக்கு வைக்கிறீங்களா, அந்த டைம் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த 9 மணிக்கு வைக்க போறேன், இல்ல 10 மணிக்கு வைக்க போறேன், அதே டைம்க்கு 3 நாள் வைக்கணும். அதே ராத்திரி. 1. நீங்க நீங்க போயிட்டு முஸ்தஃபாஜின், எனக்கு இந்த வேலை நடக்கணும். அதாவது நீங்க ஏதாவது உங்க லவர் பிரிஞ்சு போயிட்டாங்களோ, இல்ல ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ, இல்ல குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளமோ, இல்ல உங்களுக்கு பண தட்டுப்பாடோ, இல்ல வர வேண்டிய கடன் வரலையோ, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத அந்த இடத்துல சொல்லுங்க. நான் இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தஃபாஜின், முஸ்தஃபாஜின், முஸ்தஃபாஜின் அப்படின்னு 3 வாட்டி கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு நீங்க வந்துருங்க. திரும்பி பார்க்காத வந்துருங்க.
அந்த இடத்துல வந்து 5 சந்தனவத்தியம் ஏத்தணும். அந்த கபிரிஸ்தான் சுத்தி கொஞ்சம் மல்லிப்பூ சென்ட்டும் தூவி விடலாம். உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வந்து ஆகாரத்தை ஏத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். 3 நாள் ஒரே டைம் செய்யணும். செஞ்சுட்டு திரும்பி பார்க்காத வரும்போது 3வது நாள் நீங்க போம்போது அதாவது வந்து சில சிம்ப்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கே உடம்பு சிலிர்க்கும். இல்ல வேற யாராவது அழறா மாரி இருக்கும். இல்ல கத்துறா மாரி இருக்கும். அப்ப நம்ம முதல்ல வந்து பயப்படவே கூடாது. நமக்கு நம்ம வேலை முடியணும். நம்ம பிரச்சனையில மாட்டிருக்கோம். நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும். அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்கும் அவசரமா இருக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கே சரியாயிடணும் பிரச்சனை. இன்னைக்கே நான் அந்த பையன லவ் பண்றேன். இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும். அவங்க வீட்ல ஒத்துக்கல. இன்னைக்கே அவங்க அம்மா ஒத்துக்கல, அவங்க அப்பா ஒத்துக்கல. கேஸ்ட் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், இல்ல வேலை கிடைக்கல, இல்ல நான் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்கும் இன்னைக்கே கிடைக்கணும். இன்னைக்கே தீர்வு வேணும். அப்படிதான் வந்து நெறைய பேர் ஃபோன் பண்றாங்க. அப்படின்றவங்களுக்கான இந்த பதிவு. அதாவது எல்லாமே நான் சொன்ன மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு 3 நாள் பெர்ஃபெக்ட்டா போணும். இல்ல நான் வந்து அதாவது ஒரு லேடி செய்றாங்க, ஒரு பெண் செய்ய போறாங்க அப்டின்னா, அன்னைக்கு அதாவது அந்த 3 நாள் தவிர்த்து நீங்க இத செய்யலாம். பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 ஊதுவத்தி மட்டும் ஏத்தணும். அது வந்து சந்தன அத்தரா இருக்கணும். அதாவது சந்தன ஊதுவத்தியா இருக்கணும். அந்த மாரி ஏத்திட்டு நீங்க திரும்பி பார்க்காத வந்துடணும். அந்த 3 நாள் வந்து நீங்க நம்மளுடைய கோயிலுக்கோ, மத்த இடத்துக்கோ நீங்க போகக்கூடாது. அந்த 3 நாள் மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணும்போது, உங்களோட அதாவது அந்த முஸ்தஃபா ஜின் வந்துரும். முஸ்தஃபா ஜின் வந்து அந்த கபிரிஸ்தான்ல மட்டும் தான் வாழும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜின். இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கோரிக்கையோ பண்ணுங்க. ஜாக்கிரதையா பண்ணுங்க. இதுதான் பதிவு. இன்னும் நெறைய ஜின் பத்தி நம்ம போடுறோம். எப்படி வசியம் பண்ணி ஜின் வசியம் எப்படி பண்ணலாம்? நமக்கு தேவையானத எப்படி நிறைவேத்திக்கலாம்? ஏன்னா ஒரு நெறைய மாந்திரிகர்கிட்ட போனோம், பணம் கேட்பாங்க. நமக்கு குடுக்க முடியாது. நம்ம பிரச்சனையும் தீரணும். நம்மகிட்ட பணமும் இல்ல செலவு பண்ண. அப்படின்றவங்க இந்த முஸ்தபா ஜின்ன யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.